பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு 2 மாதங்கள் முழுமையாக பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். இந்த 2 மாதத்தில் நமக்கு அநேக எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் இருந்தாலும் இந்த நாட்களில் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்த சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் முதலாவதாக நன்றி பலி செலுத்துகிறவர்களாய் இருப்போம். இந்த ஆண்டின் மார்ச் மாதம் 1 நாள் தாவீது மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்வது என்னவென்றால், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. ஆம், தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். எனவே தாவீதின் வழிகளில் எல்லாம் அவனை காக்கும்படி அவனுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். கர்த்தரால் அறியப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் நேசிக்கிறவர்களுக்கும் அவர் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுடைய வழிகளில் எல்லாம் அவர்களை காக்கும்படி அவர்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டார். இதற்கு எடுத்துக்காட்டாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சிலரை நாம் குறிப்பிடலாம். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா ஆகாப்புக்கு பயந்து வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது எலியா எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். வனாந்தரத்தின் வழியிலே கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை காத்து கொள்ளும்படியாக அவனுக்கு ஒரு தூதனை கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பேதுருவை ஏரோது சிறைச்சாலையிலே வைத்தான். பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று, தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியே அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். கர்த்தர் தம்முடைய சீசனாகிய பேதுருவின் வழியை காப்பதற்காக ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் 1ஆம் நாள் நாம் அநேக எதிர்பார்ப்புகளோடு நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பல வழிகளில் முயற்சித்து அந்த வழிகளில் சென்று கொண்டிருக்கலாம். நம்மை அறிந்திருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நாம் போகிற வழிகளையும் அறிந்திருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் போகிற வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உம்மை நேசிக்கிற உம்முடைய தாசர்களுக்கும் உமக்கு பிரியமானவர்களுக்கும் உம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வழிகளில் எல்லாம் அவர்களை காக்கும்படி அவர்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் செல்கிற வழிகளில் எல்லாம், முயற்சிகளில் எல்லாம், தொழில்களில் எல்லாம், வேலை ஸ்தலங்களில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காக உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய போக்கையும் வரத்தையும் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்காக நியமித்த தேவதூதன் எங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் நன்மையாய் ஜெயமாய் நடத்தி முடித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.